எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மர்ஜிங் இண்டிகேட்டர்ஸ் இன் ட்ரேடிங் வியூ வித் ChatGPT. ஸோ இந்த கண்டென்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினாக சொல்ல வேண்டியது, நான் ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது. பைன் ஸ்கிரிப்ட்லேயோ இல்லை ட்ரேடிங்லேயோ நான் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. அதே சமயம் ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ இந்த கண்டென்ட் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுற ரீசன் வந்து ஜஸ்ட் நானும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஃபைன். ஸோ ஃபஸ்ட் இந்த கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் இண்டிகேட்டரை மெர்ஜ் பண்ணுறோன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ட்ரேடிங் வியூக்குள்ளே போகிறேன். ஸோ ட்ரேடிங் வியூவில் வந்து ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ட்ரேடிங் வியூவில் நான் வந்து 2 இண்டிகேட்டரை வைக்க போகிறேன் அதில். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு போலிங்கர் பேண்ட் ஒரு இண்டிகேட்டர் நான் வைக்கிறேன். அது கூட வேறு ஏதாவது ஒரு இண்டிகேட்டர், ஸோ கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஒரு இண்டிகேட்டர் வைக்கிறேன். வேண்டாம், வேறு ஏதாவது வைக்கலாம். WEMA ஒரு இண்டிகேட்டர் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் 2 இண்டிகேட்டர் நான் வச்சுருக்கேன் இதில், ஓகேங்களா? ஸோ இதில் 2 இண்டிகேட்டர் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இன்னொரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணலான்னு பார்க்குறோம், ட்ரை பண்ணுறேன். இப்போ சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இச்சிமிக்கு கிளவுட் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ அப்படி கிளிக் பண்ணும்போது இப்போது 3வது இண்டிகேட்டர், 2 இண்டிகேட்டர் ஆல்ரெடி நான் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன் ட்ரேடிங் வியூ சார்ட்டில். அது கூட இன்னொரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணலான்னு பார்க்கும்போது ட்ரேடிங் வேணால் சொல்லிச்சு, நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ ப்ரீமியம் டேக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ கரண்ட் பிளான் வந்து பேசிக், அதில் 2 இண்டிகேட்டர் மட்டும் தான் வைக்க முடியும். ஸோ 3 இண்டிகேட்டர் வைக்கணும், 2க்கு மேலே வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் பிளானுக்கு போகணும் அப்படின்றாங்க. ஸோ ப்ரீமியம் பிளானுக்கு போகலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா நிறைய காசாகும் அதுக்கு, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எசென்ஷியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து 995 பெர் மந்த்து. ஸோ ஒரு வருஷத்துக்கு 11,000 rupees 12,000 rupees கிட்ட ஆகும் நமக்கு, சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இண்டிகேட்டர்ஸ் மட்டும் தான் உங்களால் ஆட் பண்ண முடியும், சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1995, இது வந்து ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 10 இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா 25 இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நான் ப்ரொஃபஷ்னல் இதுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரொஃபஷ்னல் போனீங்க அப்படின்னா 16,000 40,000 இருக்குது. 16,000க்கு பார்த்தீங்கன்னா 30 இண்டிகேட்டர்ஸும் 40,000க்கு 50 இண்டிகேட்டர்ஸும் ஒரு சார்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மினிமம் நீங்கள் வந்து ஒரு 12,000 rupees கிட்ட நீங்கள் பே பண்ணால் தான் உங்களால் மோர் தேன் 2 இண்டிகேட்டர்ஸை வந்து உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஸோ அந்த இவ்வளோ நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் இதுக்குன்னா, இண்டிகேட்டர்ஸை மர்ஜ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2 இண்டிகேட்டர் வைக்கலாம்ல. ஸோ இதில் 2 இண்டிகேட்டர், இது 2 இண்டிகேட்டர் நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்க, 4 இண்டிகேட்டர் மர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 4 இல்லைனா 5 6 வரைக்கும் நீங்கள் மர்ஜ் பண்ணிக்கலாம். ஏதாவது கோடிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் மர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன ஷார்ட்கட் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி மர்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு, வேணால் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நான் ஒரு சாம்பிள் வேணால் அதில் காட்டிக்கிறேன். பட் டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்கலான்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு குயிக் ரீகேப். ஸோ எப்படி ஒரு 2 இண்டிகேட்டரை மர்ஜ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அதாவது ஒரு 2 இண்டிகேட்டரை மர்ஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, எந்தெந்த விஷயங்களை நம்ம செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். தேர்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ChatGPT யூஸ் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக நம்ம மர்ஜ் பண்ணலாம். ஏன்னா ஒரு இண்டிகேட்டரை மர்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய கோடிங் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். பட் நமக்கு எல்லாருக்கும் கோடிங் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த ChatGPT யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து இண்டிகேட்டரை மர்ஜ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டர் நம்ம மர்ஜ் பண்ணுறோம். இனிஷியலாக வந்து நான் ஒரு சின்ன ஒரு ரீகேப் கொடுத்துறேன். இது ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் பழைய வீடியோவில். நிறைய கால்ஸ் வந்ததுனால நான் அகெயின் ஒரு வாட்டி சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஃபைன். ஸோ இப்போ
எப்படி 2 இண்டிகேட்டரை மர்ஜ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இதில் வந்து 2 இண்டிகேட்டர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சூப்பர் ட்ரெண்ட் ஒரு இண்டிகேட்டரும், போலிங்கர் பேண்ட் ஒரு இண்டிகேட்டரும். ஜஸ்ட் நீங்கள் இண்டிகேட்டரில் போயிட்டு சூப்பர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சூப்பர் ட்ரெண்ட் வரும். டெக்னிக்கல்ஸ்குள்ளே வருது சூப்பர் ட்ரெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா போலிங்கர், அதுவும் பார்த்தீங்கன்னா அதே டெக்னிக்கல்ஸ்குள்ளே போலிங்கர் பேண்ட்ஸ். ஸோ இந்த 2 இண்டிகேட்டர் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது 2 தான் மர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி மர்ஜ் பண்ணுறன்றதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நேரம் இண்டிகேட்டருக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ பழைய உள்ளது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நேராக இண்டிகேட்டரில் போகணும். இண்டிகேட்டரில் போயிட்டு இந்த சர்ச்சில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன இண்டிகேட்டர் சொன்னேன், சூப்பர் ட்ரெண்ட்னு சொன்னேன். ஸோ சூப்பர் ட்ரெண்ட். ஸோ அப்போ சூப்பர்னு டைப் பண்ணாலும் உங்களுக்கு இந்த வந்துருச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துருச்சு, அந்த அந்த இண்டிகேட்டர் வந்துருச்சு, சூப்பர் ட்ரெண்ட் வந்துருச்சு. அடுத்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா போலிங்கர். ஸோ போலிங்கர் பேண்ட். ஸோ அதே மாதிரி நான் இங்கே போயிட்டு போலிங்கர் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே இது வருது பாருங்க. ஸோ போலிங்கர் பேண்ட். ஸோ இந்த 2 இண்டிகேட்டர் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இது 2 தான் நான் மர்ஜ் பண்ண போகிறேன். இது 2யும் மர்ஜ் பண்ணி சிங்கிள் இண்டிகேட்டரை நான் மாற்ற போகிறேன். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நேராக அந்த சூப்பர் ட்ரெண்டில் போங்க. இந்த இப்போ சோர்ஸ் கோடுன்னு இருக்கா, இந்த ஒரு இண்டிகேட்டர்லையுமே இப்படி போனீங்கன்னா ஒரு ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய கோடு, சோர்ஸ் கோடு தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் எதை பண்ணுங்க, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நேராக ஒரு நோட் பேட் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நோட் பேட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நோட் பேட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சூப்பர் ட்ரெண்டுன்ற இண்டிகேட்டரை நான் இப்போது பேஸ்ட் பண்ணிட்டேன். சரிங்களா. செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த இண்டிகேட்டர் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்த இண்டிகேட்டர் என்ன, போலிங்கர் பேண்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சோர்ஸ் கோடை கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய சோர்ஸ் கோடு வந்துடும். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக காப்பி பண்ணி அதையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஃபைன். ஸோ இப்போ இது 2 நம்ம மர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ இங்கே வந்து வெர்ஷன் 6 இருக்குது, இங்கேயும் வெர்ஷன் 6 இருக்குது. ஸோ இங்கேயும் இண்டிகேட்டர். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி இங்கே கொடுத்தாச்சு. ஓகேங்களா. வெர்ஷன் 6 இண்டிகேட்டர் கொடுத்தாச்சு. இதுவும் இண்டிகேட்டர் தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட போகிறேன். ஸோ இதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட போகிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இண்டிகேட்டருக்குள்ளே என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் செக் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ அதில் அதை செக் பண்ணிவிட்டு அது இன்கேஸ் வந்து ஒரு புது வேரியபிள் வச்சுட்டு அதில் நீங்கள் போட வேண்டியிருக்கும். பட் ஃபார் த டைம் பீயிங் இதில் எந்த பிரச்சனையும் வரல, அவுட்புட் ஈஸியாக வந்துடும். நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா வெர்ஷன் 6 ஆல்ரெடி மேலே கொடுத்தாச்சு, இண்டிகேட்டர் ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். சரிங்களா. ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது இண்டிகேட்டர் வந்து இது சூப்பர் ட்ரெண்ட், இது வந்து போலிங்கர் பேண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, சூப்பர் ட்ரெண்ட் ப்ளஸ் பிபின்னு போட்டுறேன். ஸோ 2யும் தான் மர்ஜ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இது ஜஸ்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்ட்ரோல் ஏ அப்படி காப்பி பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஏ நேராக இண்டிகேட்டர் ட்ரேடிங் வியூக்குள்ளே போங்க. போயிட்டு இந்த சின்ன ஒரு 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 ஆரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூன்னு போனீங்கன்னா இங்கே இண்டிகேட்டர்னு இருக்கும். ஸோ இங்கே இண்டிகேட்டர் போய்க்கோங்க. போயிட்டு இது அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் வின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. கண்ட்ரோல் வி கொடுத்தாச்சா. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணால், நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கீங்களே, இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ஓகேயா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் சேவ் பண்ண போகிறேன். அதுவே கேட்கும். ஏன்னா நீங்கள் இனிஷியலாக கோடில் கொடுத்துருக்கீங்க இண்டிகேட்டர் சூப்பர் ட்ரெண்ட் ப்ளஸ் பிபின்னு இருக்குல்ல, அதே எடுத்துக்கிச்சு பாருங்கள். ரைட்டா. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இண்டிகேட்டர் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ முக்கியமான விஷயம், ஆட் டு சார்ட். இது எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் டு சார்ட் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ 2 இண்டிகேட்டரும் மர்ஜ் ஆச்சு. இதனுடைய எல்லா இன்புட்ஸும் இங்கே பாருங்கள் கிளியராக இருக்குது. ஏடிஆர், ஃபேக்டர், லென்த்து, அப்புறம் பேசிக் எம்ஏ டைப்பு எல்லாமே இதில் இருக்குது. சரிங்களா. ஸோ போலிங்கர் பேண்டுக்கு நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்க, சூப்பர் ட்ரெண்டுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்க, எல்லா இன்புட்ஸும் இதில் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ ஈஸியாக நம்ம மர்ஜ் பண்ணிட்டோம். எந்த டிஃபிகல்ட்டியும் நம்ம மர்ஜ் பண்ணிட்டோம். முக்கியமான விஷயம், இந்த பப்ளிஷ் இண்டிகேட்டர் கிளிக் பண்ணிடக்கூடாது. இது கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணி, ஏன்னா இது வந்து நம்ம 2 இண்டிகேட்டர் காப்பி அடிச்சிருக்கோம். லைக் லிட்டரலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிவிடுவாங்க. இந்த ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த பப்ளிஷ் இண்டிகேட்டர் நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப், ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா, கிளியராக ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சாதாரண ஒரு 2 இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு ஈஸியாக நம்ம மர்ஜ் பண்ணிடலாம். ஆனால் அவ்வளோ ஈஸியாக அவங்களால எல்லா இண்டிகேட்டர்ஸையும் மர்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா இதில் முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது, நம்ம பார்ப்போம்.
பார்த்தீங்களா? ஸோ என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 2 இண்டிகேட்டர மெர்ஜ் பண்ண போறோம் அப்படின்னா, 2 இண்டிகேட்டரும் ஒரே வெர்ஷனா இருக்கணும். டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களால மெர்ஜ் பண்ண முடியாது. ஸோ டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இத எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து அ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு நான் என்ன போலிங்கர் பேண்ட் யூஸ் பண்ணேன். இல்லைங்களா? போலிங்கர் பேண்ட் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன யூஸ் பண்ணேன்? சூப்பர் ட்ரெண்ட். ஸோ சூப்பர் ட்ரெண்ட். ஸோ யூஸ் பண்ணேன்னா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டுடைய வெர்ஷனை பாருங்கள், வெர்ஷன் 6. போலிங்கர் பேண்டோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 6. ஸோ 2 வெர்ஷனும் சேமாக இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் மர்ச் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபைன். ஆனால் வித்தியாசமான வெர்ஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 4 இருக்கும், வெர்ஷன் 2 இருக்கும், வெர்ஷன் 3 இருக்கும். ஸோ அப்போ வெர்ஷன் 3யும் வெர்ஷன் 5யும் வெர்ஷன் 3யும் வெர்ஷன் 6ஐயும் உங்களால் மர்ச் பண்ண முடியாது. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓவர்லே இண்டிகேட்டர்ஸ், அண்டர்லே இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஓவர்லே இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓவர்லே இண்டிகேட்டர்ஸ். பாருங்க, இப்போ இந்த போலிங்கர் பேண்ட் இருக்குல்ல, இது வந்து என்னது, இந்த சார்ட் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுக்கு மேலேயே அந்த இண்டிகேட்டர் காமிச்சிருக்கா. ஸோ இதுக்கு பேர் ஓவர்லே இண்டிகேட்டர். ஓகேங்களா? ஸோ அண்டர்லைனா என்ன வரும்னா இந்த இருக்கு பாருங்க. இப்போ நான் ஆர்எஸ்ஐ எடுக்கிறேன். ஆர்எஸ்ஐ எடுத்தீங்க அப்படின்னா சாரி 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 ஆர்எஸ்ஐ எடுத்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐ எடுத்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது பாருங்க. ஸோ ஆர்எஸ்ஐ வந்து கீழே இருக்குது. ஸோ இந்த சார்ட்டுக்கு மேலே எல்லாமே கீழே இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டரையும் இந்த இண்டிகேட்டரையும் உங்களால் மெர்ஜ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ முக்கியமான 2 பாயிண்ட் என்ன பார்த்தோம்? டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருந்தால் உங்களால் மெர்ஜ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஓவர்லே இண்டிகேட்டர்ஸையும் அண்டர்லே இண்டிகேட்டர்ஸையும் மெர்ஜ் பண்ண முடியாது. 2 ஓவர் இண்டிகேட்டர்ஸை மர்ச் பண்ணலாம், 2 அண்டர் இண்டிகேட்டர்ஸை மர்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் பார்க்க வேண்டியது. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ சேம் வெர்ஷன்ஸ்னால் ரொம்ப ஈஸியாக நம்ம மர்ச் பண்ணிட்டோம், ஆனால் அதுலேயும் பிரச்சனை இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் உடைய வேரியபிள்ஸ் இருக்கும். இப்போ நான் ஒரு கான்செப்ட் ஒரு விஷயம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, ஏடிஆர் பீரியட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் இன்டிஜர்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வேரியபிள், ஏடிஆர் பீரியட்னு ஒரு வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இதே வேரியபிளில் அந்த இன்னொரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி அதிலே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்பர்ன்னு இருக்குல்ல, இதே மாதிரி அப்பர்ன்ற இண்டிகேட்டர் இங்கே யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி 2 இண்டிகேட்டர் சேம் ஆயிருச்சு, 2 வேரியபிள் சேம் ஆயிருச்சுன்னா, இண்டிகேட்டர் 1ல உள்ள வேரியபிளும் இண்டிகேட்டர் 2ல உள்ள வேரியபிளும் சேம் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு வேரியபிள் கான்ஃப்ளிக்ட் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு கோடு மெர்ஜ் ஆகாது, எரர் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ வேரியபிள் கான்ஃப்ளிக்ட். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ட்ரேடிங் வியூவில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. நம்ம நம்பர் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ், நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் நிறைய கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து மர்ச் பண்ண முடியல. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இண்டிகேட்டர்ஸை மர்ச் பண்ண முடியுது. ஸோ இப்போது டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இண்டிகேட்டரை வந்து எப்படி நம்ம மர்ச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து 2 விதமாக பண்ணலாம். 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணலாம், அந்த மெத்தடை யாருனாலும் யூஸ் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் வந்து சாட் ஜிபிடி வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் இண்டிகேட்டர்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது வெர்ஷன் 5 கன்வெர்ட் டு என்ன வெர்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதான் நான் பார்த்துட்டு இருக்கீங்களா. ஸோ கன்வெர்ட் கோட் டு வெர்ஷன் 5 இந்த வெர்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக மர்ச் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, என்ன ப்ராப்ளம், டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்னு சொன்னோம்ல, அந்த டிஃப்ரெண்ட் வெர்ஷனுக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து ட்ரேடிங் இண்டிகேட்டர்லேயே இருக்குது. அது எப்படின்றது நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக ஃபஸ்ட்டு ட்ரேடிங் இண்டிகேட்டரில் போயிருக்காங்க. போயிட்டு உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர் தேவையோ அதை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிங்க. இப்போ நான் வந்து சூப்பர் ட்ரெண்டுன்னு போடுறேன். ஸோ சூப்பர் ட்ரெண்டுன்னு போட்டு ஸோ இதோடைய கோடை பார்க்குறேன். ஸோ இந்த கோடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெர்ஷன் 6லேயே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ஆல்ரெடி ஹையஸ்ட் வெர்ஷன் இப்போதைக்கு வெர்ஷன் 6 தான் வந்து ட்ரேடிங் வியூவில் பைன் ஸ்கிரிப்ட் உடைய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 6 தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இதை நான் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இது செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா தனியாக ஒரு நோட் பேடில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா
அடுத்த இண்டிகேட்டர் நான் எந்த இண்டிகேட்டர் மெர்ஜ் பண்ண போறேனோ அந்த இண்டிகேட்டர் ஃபர்ஸ்ட் நான் எடுக்க போறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎம்ஏ ஓவர்லே. ஸோ இந்த ஒரு இண்டிகேட்டர் நான் வந்து மெர்ஜ் பண்ண போறேன். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த கோட் எடுக்கிறேன் டிஎம்ஏ ஓவர்லேக்கு. ஸோ ஆல்ரெடி சூப்பர் டென்ட் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போதைக்கு. ஸோ டிஎம்ஏ ஓவர்லேயோடைய கோட் எடுத்துக்கிறேன். இப்போ கோட் எடுத்தேன்னா இப்போ அந்த கோடு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 4. ஸோ இப்போ இந்த கோடு வந்து வெர்ஷன் 4. சூப்பர் டென்ட் நம்ம எடுத்திருக்கோம்ல அது வந்து என்னது வெர்ஷன் 6. ஸோ இது ரெண்டையும் நம்மளால இப்போ மெர்ஜ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரேடிங் வியூ ட்ரேடிங் வியூ அந்த வெப்சைட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த டூல்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. எப்படின்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு காப்பி எடுத்துக்கணும். எப்படி சொல்கிறதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. போயிட்டு இங்கே கிரியேட் நியூன்னு இருக்குல்ல அங்கே போயிட்டு இண்டிகேட்டர்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக இந்த சேவை கிளிக் பண்ணி, இப்போது நான் வந்து இதில் சூப்பர் ட்ரெண்டுன்னு வைக்கிறேன். ஓகேங்களா, சும்மா ஒரு நேம் சூப்பர் ட்ரெண்டையும் டிஎம்ஏ ஓவர்லையும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம். அப்போ சூப்பர் ட்ரெண்ட் ப்ளஸ் டிஎம்ஏ ஓவர்லையும் சொல்லிட்டு சும்மா ஒரு பேர் கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் இதே நேம் வந்து இங்கே வந்துடும். நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சேவ் ஆகிடும். அந்த இதே பேர் இங்கே வரணும். வந்துருச்சா? ஸோ இந்த பேர் இங்கே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னென்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கன்வெர்ட் கோட் டு வெர்ஷன் 5 இருக்கா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஸோ கன்வெர்ட் கோட் டு வெர்ஷன் 5 கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் ட்ரேடிங் வியூவே அதுவே வந்து வெர்ஷன் 4 உள்ள கூட வெர்ஷன் 5க்கு மாற்றி கொடுத்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னலாம் சேஞ்ச் ஆகிருக்குன்றதையும் காட்டிருச்சு பாருங்க. இந்த விஷயங்கள்லாம் காட்டிருக்கு. ஸோ நம்ம உள்ளே ரொம்ப போக வேண்டாம் இப்போதைக்கு. இதுதான் வந்து நம்ம வெர்ஷன் 4 உடைய கூட வெர்ஷன் 5 கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ அப்ளை கொடுத்தோன்னே வெர்ஷன் எல்லாமே ஃபுல்லாக வெர்ஷன் 5 ஆகிடுச்சு. ஆனால் நம்மளுடைய கோடு என்னவா இருக்குது? ஆல்ரெடி உள்ள கோடு வெர்ஷன் 6 இருக்குது. நம்ம வெர்ஷன் 6 மாற்றினா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மறுபடியும் அதே இடத்துல போயிட்டு இங்கே பாருங்கள் அது கன்வெர்ட் கோட் வெர்ஷன் 6ன்னு காட்டியிருக்கா, மறுபடியும் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் மொத்த கோடு உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? வெர்ஷன் 6 கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்த கோடும் வெர்ஷன் 6 கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கண்ட்ரோல்-A கண்ட்ரோல்-C காப்பி பண்ணி இந்த நோட் பேட் நம்ம ஆல்ரெடி சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டருடைய கோடை பேஸ்ட் பண்ணிக்கோம்ல அதுக்கு கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ இது இருக்குல்ல இந்த பேரை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வெர்ஷன் 6ஐயும் இண்டிகேட்டர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது ரெண்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அவ்வளோதான். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கோடு சக்ஸஸ்ஃபுல்லாக மெர்ஜ் ஆகிடுச்சு. சரிங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மெர்ஜ் ஆன கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இதே இடத்துல மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். நம்ம ஒர்க்காக தான் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் டு சார்ட் கொடுத்துடணும். ஆட் டு சார்ட் கொடுத்தீங்கன்னா பாருங்க ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காக வந்துருச்சா? ஸோ இது வந்து மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நேராக இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இந்த பாருங்கள் ட்ரெண்ட் ஃபில்லுன்னு இருக்கா, இது வந்து ஒன்று நீங்கள் லைட் ஆக்கணும். ஒப்பேசிட்டி வந்து லைட் ஆக்கணும். லைட் ஆக்கிட்டிங்கன்னா போதும், இல்லை அந்த கலரை ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஒப்பேசிட்டியை நம்ம ட்ரெண்ட் ஃபில்லே நம்ம மாற்றி விட்டுறலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம சூப்பர் ட்ரெண்ட் ஆல்ரெடி காட்டுறதுனால இப்போதைக்கு நம்ம சென்டர் ஃபில்ல போட வேண்டாம். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பர் ட்ரெண்டுடைய கோடும் கரெக்டாக வந்துருச்சு, கரெக்டாக டிஸ்பிளே பண்ணுது. டிஎம்ஏ ஓவர்லேயுடைய கோடு கரெக்டாக டிஸ்பிளே. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அந்த ரெண்டு கோடையும் மெர்ஜ் பண்ணுறோம். சூப்பர் ட்ரெண்ட் கோடையும் டிஎம்ஏ ஓவர்லேன்ற கோடை ரெண்டு கோடையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து சிம்பிளாக நம்ம ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டரில் உள்ள ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம பண்ணிட்டோம். சரிங்களா? இது வந்து யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இதை வச்சு ஈஸியாக சம்பாதிக்கலாம். பட் நான் வந்து இது நிறைய பேர் கால் பண்ணுறீங்கன்றதுனால தான் இந்த சீக்ரெட்ஸ்லாம் ரிவீல் பண்ணுறேன்.
எனக்கு ஒரே விஷயம் தான், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட இந்த கண்டென்ட்டை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கிட்டையும். சரிங்க. சரி, ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? அடுத்த மெத்தட் வந்து என்னன்னா சாட் ஜிபிடி. அது என்னன்றது இனிமே பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது மெத்தட் என்னன்னா, ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி மர்ஜ் பண்ணுறது அப்படின்றது, அதாவது டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் கோடை வந்து எப்படி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி மர்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெண்டு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன். சூப்பர் ட்ரெண்ட் அப்புறம் டிஎம்ஏ ஓவர்லே. அதே எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டேரெக்டாக இதில் போயிட்டு சூப்பர் ட்ரெண்டுன்னு டைப் பண்ணுவோம். சூப்பர் ட்ரெண்டுன்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த கோடு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கோடை காப்பி பண்ணுங்கள். அதே மாதிரி அதே ப்ரொசீஜர் தான், சின்ன சேஞ்ச் இருக்குது, அவ்வளோதான். தனியாக ஒரு நோட் பேட் எடுத்துக்கோங்க. ஸோ தனியாக ஒரு நோட் பேட் எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த கோடு என்ன, டிஎம்ஏ ஓவர்லேன்ற கோடு. ஸோ அதை நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிடலாம், பழைய இதை ரிமூவ் பண்ணிவிட்டு. இப்போ அடுத்தது டிஎம்ஏ ஓவர்லே. ஸோ அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய கோடு எடுக்கலாம் நம்ம. ஸோ அதோட கோடு எடுத்துகிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இது கீழே போட்டுற வேண்டியதான். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, இது வந்து வெர்ஷன் 6 இருக்குது, இது வெர்ஷன் 4 இருக்குது. ஸோ என்ன பண்ணால் நீங்கள் ஏதாவது ஒரு வெர்ஷன், இப்போ உதாரணத்துக்கு இந்த வெர்ஷனை வந்து வெர்ஷன் 4 மாற்றணும், இல்லைனா இந்த வெர்ஷன் வந்து வெர்ஷன் 6 மாற்றணும். ஸோ எனவே இந்த ரெண்டு இண்டிகேட்டரும் ஒரே வெர்ஷனில் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணலான்னா, டேரெக்டாக இந்த கோடை காப்பி பண்ணுங்கள். கோடை காப்பி பண்ணி நேராக சாட் ஜிபிடிக்குள்ளே போகணும். சாட் ஜிபிடியில் போயிட்டு அதுகிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி கன்வெர்ட் த ஃபாலோயிங் கோட் டு பைன் ஸ்கிரிப்ட் வெர்ஷன். இப்போ நம்ம எந்த கோட் எடுக்கிறதுனா, இது வந்து 4 மாதம், வெர்ஷன் 4. சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு கொடுத்து அந்த கோடை பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ என்ன பண்ணணுன்னா, சாட் ஜிபிடி அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, அந்த கோடை வந்து வெர்ஷன் 4 மாற்றி கொடுத்துரும். சரிங்களா? ஸோ வெர்ஷன் 4 மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோடை காப்பி பண்ணி இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுறணும். பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு மொத்தமாக காப்பி பண்ணி நேராக எங்கே போடணும், ட்ரேடிங் இண்டிகேட்டரில் போயிட்டு நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ண வேண்டியதான்.